ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மீஷோவில் வாங்கின 2 ப்ராடக்ட்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். இது பார்த்திங்கன்னா நைஃப் ஷார்ப்னர், மீஷோவில் வாங்கினது. நம்ம கிச்சனில் இருக்கிற நைஃப்ஸ் எல்லாம் வந்து இதில் ஷார்ப் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி வாங்கின நைஃபெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கட் பண்ணுறதுக்கு மொன்னையாக போயிடுச்சு. இதில் நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக கட் ஆகுது. நமக்கே பார்த்து கையெல்லாம் கட் ஆகிடுமோ அப்படின்னு பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து நைஃப்ஸ் எல்லாம் வந்து ஷார்ப் பண்ண முடியுது. இதில் வச்சு ஜஸ்ட் வந்து இதை இப்படி ஒரு கையில் பிடிச்சிட்டு இதை வச்சு இப்படி ரஃப் பண்ணிங்க அப்படின்னா போதும். பாருங்கள், இந்த மாதிரி ரப் பண்ணிங்க அப்படின்னா போதும். நடுவு சென்ட்ரல் போர்ஷனில் வந்து ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல நைஃப் வந்து ஷார்பன் பண்ணி கொடுக்குது. இது வந்து கிச்சனில் ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம நைஃபெல்லாம் வந்து வெளியில் கொண்டு போய் நம்ம காஸ்ட்லியாக வாங்கியிருப்போம். வெளியில் கொண்டு போய் ஷார்ப் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு நைஃப்க்கு 30 rupees 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இதனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 138 rupees தான். ஸோ இது வந்து ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட். இந்த ப்ரைஸ்க்கு இது வந்து ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நைஃப் ஷார்ப் பண்ணவே வந்து எங்கள் வீட்டு சைடெல்லாம் வந்து 20 to 30 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நான் வாங்கின மீஷோவில் இன்னொரு வாங்கின அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஆனியன் அந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபை இல்லை. என்னோடய டாட்டர் தான் இது ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்ம எந்த லெவலில் வேணுமோ அந்த இப்படி வச்சு அமுக்கிற மாதிரி ஒரு வெஜிடபிள் கட்டர் இருக்கும். அது பார்த்திங்கன்னா நம்ம அதில் அந்த பிளேடில் என்ன சைஸ் இருக்கோ அவ்வளோதான் கட் பண்ண முடியும். ஆனால் இது வந்து நம்ம லெவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளேடு கொடுத்துருக்காங்க. பிளேடை வந்து உள்ளே அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அமுக்கணும். இது வந்து மூடியை உள்ளே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பிளேடை உள்ளே செட் பண்ணிவிட்டு பிளேடை கரெக்டான பொசிஷனில் கரெக்டாக இந்த ஹோல்ஸில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டாப் போர்ஷனை வந்து செட் பண்ணிவிட்டு உள்ளே ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா போதும். நமக்கு வந்து ஆனியனாக எந்த வெஜிடபிளாக இருந்தாலும் வந்து நல்லா சாப்பாகி வந்துடும். இப்போ பாருங்கள், இது வந்து நான் உங்களுக்கு எந்த லெவலுக்கு வேணுமோ அந்த லெவலுக்கு நீங்கள் வந்து சாப் பண்ண வேண்டியது இருக்கும். நல்லா ஒரு 20 times சாப் பண்ணிங்க அப்படின்னா போதும், நல்லா சாப் ஆயிரும். நல்லா ஆம்லேட் போடுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக கேர்டு ரைஸ் அந்த தயிர் பச்சடி போடுவோம் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஷார்ப்பாகி வந்துடும். ஒன்று இருங்க காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி நல்லா புஷ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும், நல்லா சாப் ஆகும். நம்ம எந்த லெவலில் வேணுமோ அந்த லெவலில் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பாகி வந்துருச்சு. எந்த அளவுக்கு சாப்பாயிருக்குன்னு நீங்களே பாருங்கள். தேங்க்யூ. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பை பண்ணுங்க.